நீங்க யார சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வீட்ல ஆதியும் பாரதியும் தனியா இருக்காங்க. ஆனா கூடவே அந்த மித்ரா இருக்காளேன்னு புலம்பிக்கிட்டே வர்றேன். அவ மட்டும் இல்லேனா ஆதிக்கு பாரதி பக்கத்துல இருக்கும் போதே ஏதாவது ஒரு வகையில பழைய ஞாபகம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதத்தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டே வர்றேன். அந்த மித்ராவும் வெளியில போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அத்தை. அவளை எப்படியாவது வெளியே கொண்டு வரணுமே. லட்சுமி, போன் உன் கையில இருக்குல்ல? இருக்கு அத்தை. சரி, ஒரு நிமிஷம் இரு வர்றேன். எங்க போறீங்க? இரு வர்றேன், போயிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க அத்தை, எங்க போறீங்க? வர்றேன். சரிப்பா, வரேன். சரிம்மா. இந்தா லட்சுமி, இந்த புது சிம் கார்டை உன் போன்ல போடு. எங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க? முதல்ல இந்த சிம் கார்டை போன்ல போடுமா, அதுக்கப்புறமா அந்த நம்பர்ல இருந்து மித்ராவுக்கு போன போடு. போன போடுன்னு சொல்றேன்ல. போடுறேன். இப்ப பேசலாம். ஆனா என்ன பேச போறீங்கன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்ல போறேன். அவளை ஓடி வர வைக்க போறேன். அத்தை, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. புடிங்க. நீ முதல்ல போன பண்ணி கொடு. பேக கொடுங்க. அப்படியே பேசுங்க. யாரா இருக்கும்? ஹலோ. நான் யாரு என்னன்னு எதுவும் கேட்க கூடாது. நான் சொல்றத மட்டும் கேளு. நீ கட்டிக்க போறவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. அவனுக்கு 2 குழந்தைங்க கூட இருக்கு. ஹலோ. ஏய், யார் நீ? என்ன பேசிட்டு இருக்க? அவன் பொண்டாட்டி யாரு என்னன்னு உனக்கு தெரியணும்னா 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு உடனே தெருமுனையில இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு வந்து சேரு. ஏய், ஹலோ, யார் நீங்க? நான் சொல்றத செய்யலைன்னா இந்த உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன். பணத்தோட வந்து நான் சொன்ன விநாயகர் கோயில்ல வந்து நில்லு. நானே உனக்கு போன் பண்றேன். ஏய், ஏய், ஹலோ. யார் இது? அத்தை, எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் வருது? அதெல்லாம் உன் மாமனார் கத்து கொடுத்த வித்த லட்சுமி. ஆனா ஒரே ஒரு சந்தேகம் அத்தை. ஆதிக்கு கல்யாணம் ஆன விஷயம் மித்ராவுக்கு தெரியுமா தெரியாதானே தெரியாம இப்படி சொல்லிட்டீங்களே. அவ ஆதி கிட்ட போய் சந்தேகப்பட்டு கேட்டுட்டா என்ன ஆகும்? பிரச்சனை ஏதாச்சும் வந்துடாதா? ஆனா ஆகட்டும். அப்படியாவது ஆதிக்கு ஏதாவது சந்தேகம் வந்து அவ எதையெல்லாம் மறந்தான்னு யோசிக்கட்டுமே. எது எப்படி நடந்தாலும் அது நமக்கு லாபம் தானே. அத்தை, உண்மையாவே நீங்க ஆளினால் அழகு ராணி தான். போலாமா? போலாம். கொடுங்க பாட்டியா. தேங்க்யூ. என்ன பாரதி, இன்னைக்கு கட்ட பிரிச்சிருவாங்களா? ஆமா பாட்டி. ஐயோ, என்னாச்சு பாட்டி? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இதை வேற கொட்டிட்டேம்மா, அதுக்கே இப்படி கத்துற? நானே 2 சப்பாத்தி மாவு வேஸ்டா போச்சேன்னு நினைச்சிட்டு இருக்கேன்.
இதுல நீ வேற இப்படி கத்திட்டு இருக்க? பாட்டி தயவு செஞ்சு போயிடுங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, அதான் உங்களுக்கு நல்லது. சரி விடுங்க பாரதி. சார், நான் எப்படி இந்த புடவையில ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியும்? பாட்டி, லட்சுமி அம்மாவை கூப்பிடுங்க. வேற புடவையை மாற்றி விட சொல்லுங்க. ஆ, அவ எப்போ கடைக்கு போயிட்டாளே. இவ்ளோ நேரம் இங்கே தானே இருந்தாங்க. ஆ? நான் என்ன பொய்யா சொல்றேன்? வேணா நீயே போய் பாரு. சரி சரி பாட்டி, நீங்களே போய் புடவை மாற்றி கூட்டிட்டு வந்துருங்களேன். என்னால முடியாதுப்பா. அதுக்கு ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. வேணா நீயே போய் புடவை கட்டி கூட்டிட்டு போ.